ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் மேட்டூர்காரன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக் அந்தியூரில் இருக்கக்கூடிய குருநாதர் சாமி கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. நம்ம ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, குதிரை சந்தை, அதுக்கப்புறம் கயிறு, அப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாமே இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா வந்துட்டு டோட்டலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணலாம். வந்து பாருங்கள், பக்கத்தில் இருந்து முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். எல்லாமே நேற்றே கொண்டு வந்திருப்பாங்க போலங்க. எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சதன்னு சேத்துல நைட்டு மழை பெஞ்சிருக்கும் போல். அதனால் எல்லாமே வந்து ஃபுல்லாக சேறு தான், சேத்துலேயே கிடக்குதுங்க மாடு எல்லாமே. ஆனால் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி மாடுங்களாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு வந்து ரெடி பண்ணாங்கனாக்கா காட்டிலேயே தெரிஞ்சதுனால ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த மாடுங்க எல்லாமே. வாங்க, இன்னும் அந்தாண்டு இருக்கிறதையும் அப்படியே போய் பார்க்கலாம். இந்த சைட்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு சேல் ஆயிடுச்சாட்டு இருக்கு. அந்த இடமே ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. ஏதோ 1-2 தான் இருக்கு. அங்க பாருங்க, மாடு ஒண்ணுக்குன்னு அதுங்களே வந்து துரத்திட்டு இருக்குது உள்ள ஃபுல்லா. இதெல்லாம் பாருங்க, காளை வேற லெவல்ல இருக்கு, பெரிய காளை. எல்லா பக்கமே கண்டில், சின்ன கண்டில இருந்து பெரிய மாடு வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. அதனாலதான் அந்தியூர் தேர்னாவே குதிரைக்கும் மாட்டுக்கும் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது. இந்த மாடுலாம் கொம்பு மட்டும் பாருங்களேன் என்ன சைஸ் இருக்குன்ட்டு. நல்ல கொம்போட்டமான மாடு இது. பாருங்களேன் எப்படி இருக்கு, காளை இருக்க மாதிரி எவ்வளவு பெரிய கொம்பு இருக்கு பாருங்க. காளையோடவே பெரிய கொம்பா இருக்கு. அது வந்து அந்த லைன்லயே வரணும். ஒரு மாடு இந்த மாதிரி இப்போ தாய் மாடு இப்படி இருக்குன்னா இதுக்கு வர கண்ணுங்களும் எல்லாம் அதே மாதிரி நல்ல கொம்போட்டத்திலேயே வரும். அதுக்காகவே வந்து சில பேர் இந்த மாதிரி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான லுக்குள் இருந்தா பிடிக்கும் அப்படிங்கிறவங்களாம் அந்த மாதிரி மாடு விரும்பி வாங்குவாங்க. பாருங்க, இளங்கண்டுங்களும் நிறைய இருக்குது. பாருங்க, அது கடைக்குள்ள ஒருத்தர் வந்து நின்று இருக்காரு. அவரு தான் மாட்டோடைய ஓனர் போல. வெளியாளுங்க யார் போனாலும் மாடு அமைதியா இருக்காது இந்நேரம். இதெல்லாம் பாருங்க, இளங்கன்னு பால் குடிக்கிற கண்ணு குட்டிங்க. இந்த மாதிரி காலகண்டுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து பழக்குவாங்க முடிஞ்ச வரைக்கும். இது நல்லா இருக்கும், பாய்ச்சலும் நல்லா இருக்கும். மலையிலேயே சுத்தி இருக்குங்க, அதிகமா ஆளுங்களையே பார்த்துருக்காது, அதனால நல்லா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய மாடு இருக்கு. அந்த கண்ணுக்குட்டி பாருங்க, கயிறு மாத்திட்டு இருக்காங்க. அதை சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க போல. அதனால புதுசா கயிறு மாத்தி வாங்கினவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. கேக்குறேன், நான் மனசுக்கு போட்டது கேட்டேன். சொல்லு. நீங்க சொன்னது நீங்க சொன்னாரு. அது வேண்டாம், இது ஒரே 16 ரூபா போட்டுக்கலாமா? சரியா போலாம். சரி, இல்லப்பா சரியா போடுங்க. சரி, வாங்கிக்க. இதுலயே பாருங்க, அந்த கண்டுங்கள்லயே அங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல கொம்போட்டத்துல ஒரு காலக்கண்ணு இருக்கு. அந்த இடத்துல தெரியுது பாருங்க, அந்த லாஸ்ட்ல அந்த மறையோடு இருக்குல்ல, அந்த கண்ணு தான். அது கண்ணு நமக்கு எப்பயுமே ரெகுலரா மாடு வளர்த்திட்டு இருக்கிறதுனால பார்த்தாவே தெரியும் இந்த கண்ணு வந்துட்டு எப்படி இருக்கும், நல்லா வருமா என்னன்ட்டு. அது வாங்கிட்டு போனோம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லா உடம்பு கட்டில வரும். ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் அருமையா இருக்கும் அந்த மாதிரி காளைங்க. பாருங்க, இப்போதான் திரும்பி பார்த்துட்டு இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் இருக்கிற காளையை பிடிக்கிறதுக்காக தான் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது பட்டியல் இருக்க மாடை எல்லாத்தையும் துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால சரி பிடிச்சி கட்டிடலாம் அப்படின்ட்டு. அதுங்க நார்மலாகவே கயிறுலாம் இருக்காது, கொம்பில் கைத்தை மாட்டி விட்டு அப்படியே சுருக்கு வச்ச மாதிரி இழுத்தாங்கனாக்கா அது போய் அப்படியே லாக் ஆகிக்கும், அப்படியே பிடிச்சி கட்டி போட்டுறது தான். அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வேறு வீடியோவோட வரேன். இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. லைனாக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்டே டியூன்ட்.